நைன் சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், நட்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம். இன்று 1208வது நாள். இன்று ஒரு முக்கியமான நாள். தமிழகத்தில் தேர்தல் நடக்கிற நாள், எல்லாரும் வாக்குரிமை செலுத்துகிற நாள். மற்றும் இன்று உலக புத்தக தினம் ஒன்று இருக்கு. அதே சமயம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள் ரெண்டுமே ஒரே நாளில் அப்படின்ட்டு இந்த தகவலை நம்ம மில்டன் சார் எனக்கு அனுப்பினாரு. ஸோ அந்த வகையில் இந்த நட்புலரி தளம் 2023 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக தினமும் காலை 5:27 முதல் 6:15 வரை செல்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு பார்த்தோம்னாக்க ஏமாளி டு கோமாளி. இன்றைய பயிற்றுனர் ஒரு சாதாரண நபர் அல்ல. நிறைய அடுக்கடுக்கி சொல்லத்தக்க டிகிரி வைத்திருப்ப ஒரு நல்ல கல்வியாளர், பல திறமைகள் சங்கமித்த ஒரு பன்முக ஆளுமை, ஆயிரம் மாணவர்களை உருவாக்கிய ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஹிந்தி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. பேச்சு மன்றம், பட்டிமன்றம், பாட்டு மன்றம் எது இருந்தாலும் மேடைகளை கலக்கும் ஒரு பேச்சாளர், தன்னுடைய இனிமையான குரலில் மனதை கவரும் ஒரு பாடகி. இப்ப கூட நம்ம தளத்தில் நிறைய பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்குமே அவங்க பாடலோட தான் நம்ம தளம் ஓப்பன் ஆச்சு. நடன கலைஞர், ஒரு எழுத்தாளர், ராணி, குமுதம், இங்க சமுதாயம் அரசு, அது மாதிரி நிறைய பத்திரிகைகள்ல சிறுகதைகள், துணுக்குகள் எழுதி பல பரிசுகளை பெற்றவர். விழிப்புணர்வு கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதல வல்லமை படைத்தவர். மாலை முரசுல அவருடைய கட்டுரைகள், கவிதைகள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி பாராட்டுகளை பெற்றவர். கவிதையாணி என்ற விருது பெற்ற கவிஞர். திரைப்படத்தில் அப்பா என்ற திரைப்படத்தில் ஒரு மருத்துவராக நடித்து தன்னுடைய குரலும் கொடுத்த ஒரு திறமைசாலி. 2018ஆம் ஆண்டு ஜேசி நெய்வேலியில் ஜேசி ரெட்விங் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசி ரெட்விங் என்பது மகளிர் அணி, ஜேசிஸ்ல இருக்கிற மகளிர் அணி, அதுக்கு தலைவராக பணியாற்றி பல பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய சமையல் கலை, அவங்களுடைய திறமைகள்லாம் வெளிக்கொண்டு பல நிகழ்வுகளை நடத்தி பல கிராமங்களுக்கெல்லாம் சென்று நிறைய கோலப்போட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி பரிசுகளை கொடுத்து அந்த நெய்வேலியை கலக்கியவர் என்று சொல்லலாம். கொரோனா காலகட்டத்தில் சமூக சேவையிலையும் தன்னை அர்ப்பணித்து கிராமத்தை தத்தெடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர். எம்எஸ்சி யோகா படித்து யோகா வகுப்புகள் நடத்தி மனமும் உடலும் வளமாக்கும் ஒரு வழிகாட்டி. நிறைய திறமைகள் அவர் கையில இருக்கு. பல திறமைகள் ஒரு ஆள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு ஆளுமை தான் இன்னைக்கு பேசப்படுறாங்க. அதே சமயம் இன்னைக்கு ஏமாளி டு கோமாளி என்ற தலைப்புல அவங்க அருமையான அவங்களோட உரையை கொடுக்க போறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து பல விஷயங்களை செய்வோம் ஒரு நபர். என்னுடைய குடும்ப நண்பர் திருமதி நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் அவர்களை என்னுடைய அழைப்பை ஏற்று அருமையான இந்த தளத்துல நல்ல அழகான ஃபீட்பேக் கொடுத்து இது 2வது முறையாக அவங்களோட பர்சன்டேஷனும் ஏமாளி டு கோமாளியில கொடுக்கறதுல நான் பெருமை அடைகிறேன். தேங்க்ஸ் மேடம், வெல்கம் டு யூ. அவர்களை அருமையான கைத்தட்டலுடன் வரவேற்போம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபவுண்டர் குமரேசன் ஐயா மற்றும் நிகழ்ச்சிகளை அழகாக வடிவமைத்து கொடுத்து கொண்டிருந்த அருணகிரி ஐயா, இந்த தளத்துக்கு என்னை
மேடம் உங்க வாய்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். அறிமுகப்படுத்தி வணக்கம். அப்படியா? ஒரு நிமிஷம் சார். சார் மேடம் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. நீங்க ஹெட்செட் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு டைரக்டா பேசுங்க. சார் இப்ப கேக்குதா? நான் ஹெட்செட் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஃபவுண்டர் குமரேசன் ஐயா மற்றும் நிகழ்ச்சிகளை அழகாக வடிவமைத்துக் கொண்டிருந்த அருணகிரி ஐயா, என்னை இத்தலத்திற்கு அறிமுகப்படுத்திய ரமேஷ் ஐயா மற்றும் இத்தலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நட்புலரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இந்த மாத தலைப்பு ஏமாளி டு கோமாளி. ஏமாற்றங்கள் ஒன்றும் புதிதல்ல, ஆனால் ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கவிதை. குச்சி ஐஸுக்கு ஆசைப்பட்டு பின்னால் நடக்கும் விபரீதம் புரியாமல் ஐஸ்காரன் பின்னால் செல்லும் குழந்தை போல, ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு 50 திருக்குறளை மனனம் செய்யும் குழந்தை போல, விபரீதம் புரியாமல் விளக்கோடு விளையாடும் விட்டில் பூச்சிகளாய் நாங்கள். நாம் எப்போது ஏமாற்றம் அடைகிறோம் தெரியுமா? நம்முடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போதுதான் நாம் ஏமாற்றம் அடைகிறோம். நாம் தகுதிக்கு மீறி ஆசைப்படும் போதுதான் ஏமாற்றம் அடைகிறோம். இப்போதுள்ள குழந்தைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்கிக் கொள்வதில்லை. தனக்கு கிடைக்கல என்பதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இருப்பதில்லை. நீட் தேர்விலும் உயர்நிலை தேர்வுகளிலும் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காத போது அதை ஏமாற்றம் அடைந்து தன்னையே மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட வேண்டும். அது அவர்களது பெற்றோர்களால் மட்டுமே முடியும். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. மேம் வாய்ஸ் கேட்கல மேம். கோமாளி ஆகிறான். ஹலோ, அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. 843வது குறளில் திருவள்ளுவர், அறிவில்லாதவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். கோமாளி யோசனை இல்லாமல் தெளிவு இருந்தாலும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை செய்து கோமாளியாகிறான். அறிவில்லாதவர்கள் தவறான முடிவுகள், தவறான நடத்தை மூலம் வாழ்க்கையை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு எதிரிகள் கூட தேவையில்லை என்கிறார்கள். இன்று என்ன நாள்? தேர்தல் நாள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெள்ளி வரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆம், நாம் ஒவ்வொரு 5 வருடமும் ஒரு தலைவர் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறோம். நாம் சரியான தலைவரை தான் தேர்ந்தெடுக்கிறோமா? நினைச்சு பாருங்க. பின்னால வருந்தும் போதுதான் தெரிகிறது ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று. இப்போதெல்லாம் 3000க்கும் 5000க்கும் ஓட்டை விற்கும் காலமாகிவிட்டது. யார் அதிகம் தருகிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்கள். அனைவரையும் குறிப்பிடவில்லை, விதிவிலக்குகளும் இருக்கிறார்கள் எங்களை போல். இலவசங்கள் என்ற பெயரிலும் இல்லத்தரசிகளை கவர் பண்ணக்கூடிய பொருட்களை கொடுத்தும் ஏமாற்றுகிறார்கள். மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல இடமா வந்துங்களேன். இன்னமும் நினைச்சு பாருங்க சார். ஜஸ்ட் இன்னமும் நினைச்சு பாருங்க, இதுல எத்தனை பேர் இருக்கிறோம்? காமராஜர் ஆட்சி காலம் 1954 1963 வரை. நான் அப்பா எல்லாம் பிறந்தது கூட இல்ல.
அவர் ஆட்சி காலம் பொன்னேட்டில் பொறிக்கப்பட்ட பொற்காலம், வரலாற்று காலமாக தமிழக புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் அவரது ஆட்சி காலம் தனக்கென எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் 9 ஆண்டுகள் அவர் ஆட்சி சிறப்பாக புரிந்ததை படிச்சுட்டு வரோம். நாம ஏன் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர தேர்ந்தெடுக்க முடியல? நாம் ஏமாற்றப்படுகிறோமா? இல்ல அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களா? மே 4 வரும். பார்ப்போம். நானும் என் கணவரும் திருவண்ணாமலை கிரிவலம் மாதா மாதம் போவோம். லிங்கத்த பார்த்துவிட்டு வெளியில வந்து அமர்ந்திருந்தோம். அப்போது ஒரு காட்சி. ஒரு தம்பதியர் குழந்தையிடம் பர்ஸ தொலைச்சுட்டோம். ஊருக்கு போக காசு இல்ல. தயவு செய்து உங்களால முடிஞ்சத கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் கெஞ்சிட்டு இருந்தாங்க. போற வர்ற அத்தன பேரும் இறக்கப்பட்டு 100, 200ன்னு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பணத்த ஒரு கட்டப்பை ஃபிக்ஸாப்பர் 5 ஃபுல்லா வச்சு அழுத்தி, அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்தத நாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் அத பார்த்திருப்போம். சில ஆயிரங்கள் சேர்ந்திருக்கும். உண்மையிலேயே அது பிச்ச தான் எடுக்குறாங்க. ஆனா இது ஒரு நூதன கொள்ளையா இருந்தது. மனிதர்கள் உண்மையிலேயே இரக்கம் பார்த்து ஏமாந்து போறாங்க. இத உண்மையா உழைச்சு சம்பாரிக்காம உட்கார்ந்த இடத்திலேயே செம வசூல் கிடைக்குதுன்னு அவங்கள மக்கள் ஏமாளியா? இல்ல கோமாளியான்னு எனக்கு தெரியல. சிட் ஃபண்ட் கம்பெனில பணத்த கட்டி ஏமாந்து போறத பத்தியும், தெரியாத லிங்க கிளிக் பண்ணி பேங்க் மேனேஜர் மாரி பேசி ஓடிபி கேட்டு பணம் குடுத்து ஏமாந்து போறதையும், ஆன்லைன்ல பொருள் வாங்கி ஏமாந்து போறத பத்தியும் நெறைய பேரு பேசுனாங்க. நாம 22 நாள் கேட்டிருக்கோம். ஆனா, அது வெறும் பொருள். பணத்த இழந்தா மீட்டிடலாம். இல்ல சம்பாரிச்சிரலாம். சில பேர் மனதையும், தன்மானத்தையும் இழந்து, மீளா துயரில் தன்னை தாரே வருத்திக் கொள்கிறார்கள். இல்ல வாழ்க்கை இழந்து கடைசி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதுதான் உண்மையிலேயே ஏமாற்றப்பட்ட நிலை. 70, 80 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, காதல்ங்கிற வார்த்தை ரொம்ப இலைமறை காயாவும், சினிமாவுல காட்டப்பட்ட காலம். சில பேர் சொல்லவே அச்சப்பட்ட காலம். அது ரொம்ப கெட்ட வார்த்தை போலவும் பேசப்பட்டது. ஒருவனுக்கு ஒருத்தி, அவர் இல்லன்னா நான் இல்ல, அப்படிங்கிற படங்கள்லாம் காட்டப்பட்டது. ஆனா இப்ப படங்கள் சொல்லவே வேண்டாம். ரீசென்ட்டா நீயா நானா, வா தமிழா வா ஷோ பார்த்தேன். அதுல ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பிடிச்சது விரும்புனோம், 10 வருஷம் இருந்தோம், பிடிக்கல விலகிட்டோம்னு ஓப்பனா மீடியாவுல பேசுறாங்க. அவங்க ஏமாற்றப்பட்டது தெரியலையா? இல்ல இப்படி போய் மீடியாவுல பேசுறோமே, எதிர்காலம் என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இல்லையா? பெற்றோர்களும் உடந்தையா இத எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஏமாளித்தனமா? இல்ல கோமாளித்தனமா? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எதிர்கால தமிழகம் எத போயிட்டு இருக்குன்னு நெனைக்கவே பயமா இருக்கு. விசு படம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஏன்னா குடும்ப படமா இருக்கும். நமக்கு ஒரு படிப்பினை உருவாக்குகிற படமாவும் இருக்கும். அதுல "வரவு நல்ல உறவுங்கிற" படத்துல விசு ஒரு ரிட்டயர்ட் ஆபீசர் ரிட்டயர்ட் ஆன அப்பா. சொத்து முழுவதும் எழுதி கொடுத்துட்டு, அந்த பையன் வீட்ல 1 மாசமும், இந்த பையன் வீட்ல 1 மாசமும் தங்கிட்டு, கடைசியா நிர்கதி ஆனவுடன், யார் வீட்ல தங்குறதுன்னு கேள்விக்குறியோட, நம்ம எல்லாருமே அந்த படம் பார்த்திருப்போம். ஃபுல் ஸ்டோரியும் தெரியும். ஆனா, ரிட்டயர்ட் ஆன எல்லாருக்குமே நான் இத ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிள்ளைங்க கிட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து குடுக்காதீங்க. உங்களுக்கு நெறையவே இருந்தாலும், உங்களுக்கு தேவையானத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, உங்க எதிர்காலம் முடியிற வரைக்கும் இது போதுமாங்கிறத பார்த்துக்கிட்டு, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்து குடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நான் வந்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனேன். அதாவது ஒரு விழாவுக்கு வந்து டாக்டர தலைமை தாங்க அழைக்கிறதுக்காக சீஃப் டாக்டர பார்க்க போயிருந்தேன். அப்ப வந்து ஓபி டைம் முடிஞ்சு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் என் தோழியும் ஆம் கேன்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தோழி கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நான் போய் ஒரு பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, பார்த்துட்டு வரேன்னு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து இந்த பக்கமும், அந்த பக்கமும் உள்ள வர்றதும், கேன்டீன்குள்ள போறதும், திரும்பி வர்றதும் என்னையே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. போயிட்டு "என்னம்மா? என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு நினைச்சுட்டு கேட்டேன். கேட்ட உடனே, "என்னம்மா டல்லா இருக்கீங்க? சாப்பிடுறீங்களா? சாப்பாடு வேணுமான்னு?" கேட்ட உடனே என் கைய பிடிச்சுட்டு உடனே அழுதாங்க. எனக்கு இந்த மாரி சாப்பிடுறியான்னு கேட்டு, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லன்னு நினைச்சுட்டு ரொம்ப அழுதாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது. சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "இந்த கம்பெனில தான் எங்க பையன் வேலை செய்றாங்க. மருமகளும் இருக்காங்க. ஆனா நான் மாசா மாசம் மாத்திரை வாங்க மட்டும் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அ ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எனக்கு பணம் தரலன்னு என் பிள்ளைய பத்தி நான் குறை சொல்லல. ரொம்ப நல்லவங்க 2 பேரும்னு விட்டு குடுக்காம பேசுனாங்க. ஆனா பத்தல காசுங்கிறத சொல்லாம அவங்க சொன்னது எனக்கு மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள குத்துன மாரி இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்குமே அந்த அந்த பிள்ளையோட பேரையும், மருமக பேரையும் அவங்க சொல்லல. அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்கள விட்டு குடுக்காம பழகுற அந்த அம்மா நெனச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். அது மாரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலில அப்புறம் அவங்கள அப்படியே பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலில
அப்பா வந்து இறந்து போறோங்கிற கண்டிஷன்ல கேன்சர் பேஷண்ட்டு. ஆப்பரேஷன் நடக்குது. இறந்துருவோம்னு நெனச்சு எல்லா சொத்தையும் பையன் பேர்ல எழுதி குடுத்துடுறாங்க. அவரு பிழைச்சு நல்ல நிலைக்கு வருகிறாரு. நல்ல பணப்புழக்கம் கையில இருந்து புழங்கிக்கிட்டு இருந்தவரால 5க்கும் 10க்கும் பிள்ளைகிட்ட கையேந்துற நிலை. அப்போது அவர் மனைவி கேட்டாங்க, "ஏங்க இறக்க போறோம்னு உடனே உங்க புள்ள பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி குடுத்துட்டீங்களே! 40 வருஷம் உங்க கூட வாழ்ந்த என்ன மறந்துட்டீங்களே!" அப்படின்னு கேட்டாங்க. "நீங்க இருக்கும்போதே கஷ்டப்படணும்னு எழுதி இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த மனைவி அழுதாங்க. என் பேர்ல எழுதியிருந்தா, அப்புறம் பிள்ளை அடையும்போது எழுதியிருந்தா, இப்ப நம்ம 2 பேரும் இருக்கிற வரைக்கும் அத வச்சிருந்துட்டு, இப்போ அத நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு குடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா கேட்ட கேள்வி மனசுல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல உள்ள அத்தன ஆண்களுக்கும் நான் சொல்றேன், தப்பா நெனைக்க வேண்டாம். பிள்ளைகள நம்ப வேண்டாம்னும் நான் சொல்லல. நானும் 2 மகன்கள நல்லபடியா பெத்து வளர்த்துருக்கேங்கிற பெருமை எனக்கு இருக்கு. இருந்தாலும், என் மருமகளுக்காகவும் தான் நான் இத பேசுறேன். உங்களையே நம்பி, உங்களையே உலகம்னு நம்பும் உங்க மனைவிய, உங்க பிள்ளையிடம் கையேந்த வைத்து விடாதீர்கள். தவறாக இருப்பின் மன்னிக்கவும். பாசத்தால எல்லாத்தையும் இழந்து ஏமாளியா காட்டுற படங்கள் நெறைய வந்திருக்கு. அதுல என் மனசுல நீங்கா இடம்பெற்ற படம் தான் 6லேருந்து 60 வரை. எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல, பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதை இயக்கத்துல, ரஜினி நடிப்புல வெளியான அருமையான படைப்பு. பொறுப்புக்காகவும், கடமைக்காகவும் ஒரு அண்ணன் தம்பி, தங்கைகளுக்காக ஏமாளியா எல்லாத்தையும் இழந்து, தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்த முடியாத ஒரு கோமாளியா காட்டப்படுகிற சந்தானம்ங்கிற கேரக்டர் இன்றளவும் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போல தான் தலச்ச ஆம்பள பிள்ளையா நெறைய குடும்பங்கள்ல இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்தது. நானே நானே நானும். தர்மதுரை படத்துலயும் இதே கதை தான். தம்பிக்காக நம்பி ஏமாந்து தன் குடும்பத்தையே இழக்கும் ரஜினியோட கேரக்டரு. இந்த நிஜ வாழ்க்கைய நான் பார்த்திருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணனுக்கு 6 தங்கைகள், 2 அக்கா, 1 தம்பின்னு தன் தாய் இழந்த நிலையிலயும், அத்தன குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்து, அத்தன தங்கைகளுக்கும் நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பார்த்து மணம் முடிச்சு, தம்பிக்கு தன் மனைவியின் தங்கையையே மணமுடித்து, ஓடாக உழைத்தவருக்கு கிடைத்ததோ ஏமாளி பட்டம். அத்தன பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பாச நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஜீவன் 85 வயது முதியவர். வேறு யாரும் இல்ல, என் அப்பா. நாம நிஜத்திலும் 2 பேர்கிட்ட உண்மைய மறைக்கக் கூடாதுன்னு சொல்றோம். டாக்டர கடவுளா மதிக்கிறோம். 4 நாட்கள் முன்னாடி டெய்லி ஹண்ட்ல ஒரு நியூஸ் படிச்சேன். அமெரிக்காவுல கென்டங்கி மாகாணத்துல அந்தோனி தாஸ்ன்னு என்பவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஐசியூல இருக்காரு. அவர் மூளை சாவு அடைந்து விட்டதா டாக்டர்கள் கூறினாங்க. அவர் குடும்பத்தினர் அவர் உறுப்புகளை தானம் செய்வதாக கூறி எழுதி குடுத்துடுறாங்க. அறுவை சிகிச்சை அரங்குல உறுப்புகளை எடுக்கும் பணி தொடங்கிட்டு இருக்கு. அப்போது அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அவர் கட்டில்ல இங்கும் அங்கும் நகரத் தொடங்கினாரு. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்தது. அப்ப தாமஸ் சகோதரி சொன்னாங்க, "அவர் ஐசியூலேருந்து வெளிய வரும்போது கண்கள் திறந்திருக்கத பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்ப அது வெறும் உடல் அசைவு தான் கூறி அலட்சியப்படுத்தி விட்டார்கள் என்றனர். அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுடுங்கள் என்று கூறியும், டாக்டர்கள் மேலதிகாரியை தொடர்பு கொண்டார்கள். அவர் உடனே வேறு டாக்டரை மாத்தி ஏற்பாட்டு வேலையை முடியுங்கள் என்றார். நன்றாக உயிரோடு இருந்தவரை மயக்க மருந்து செலுத்தி அறுவை சிகிச்சை செய்து உறுப்புகளை எடுத்து கூறும் நிறைய டாக்டர்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அனைத்து டாக்டர்களும் நிறைய பேர் ராஜினாமா செய்ததும், செவிலியர்கள் ராஜினாமா செய்ததாகவும் எழுதியிருந்தது. மூளை சாவு குறித்தும் உயிருடன் இருப்பவரை இறந்ததாக கூறி உறுப்புகளை எடுக்கும் மருத்துவ வரலாற்றில் கருப்பு பக்கமாகவே இது கருதப்படுகிறது. இதே போல ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்ல நடந்தது. அதாவது தன்மான ஐயா சொன்னாங்க தன் உரையில கூறியது போல, ரமணா படத்துல இருந்து விஜயகாந்த், "டாக்டர் எவ்வளோனாலும் பரவால்ல சார். எப்படியாவது காப்பாத்துங்க" அப்படின்னு சொன்னா போதும். இது போன்ற ஒரு நிகழ்வு. எங்கள் எங்கள் ஊரில் நண்பருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவருக்கு வந்து சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. டாக்டர்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. அம் பணம் அது ஒரு என்எல்சி எம்ப்ளாயிங்கிறதுனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கார்ப்பரேட் நிறுவனமே பார்த்துக்கும். ஆனா, அமெரிக்காவுலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர வரவழைக்கிறோம். குணப்படுத்தி தர்றோம். ஒரு 4, 5 லட்சம் கட்ட முடியுமான்னு கேட்டாங்க. அந்த 2 பெண்களுமே ஐடி நிறுவனங்கள்ல வேலை செய்றாங்க. அவர் கணவரும் ஒத்துழைச்சு, ஆளுக்கு
2,00,000 வீதம் பணம் கட்டுறாங்க. மறுநாள் டீ சாப்பிட கேண்டீனுக்கு அந்த பொண்ணு போறா. அப்ப செவிலியர்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா நேத்தே இறந்துட்டாங்க. ஐசியூல இருப்பதாக சொல்லி பொய் சொல்லிட்டு, மார்ச்சரில வச்சு மூட்டையா கட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி அந்த பெண்கள் பேசிக்கிட்டு செவிலியர் பேசிட்டு இருந்தத, அந்த பொண்ணு கேட்ட உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. அதுபோல மறுநாள் விட்டு மறுநாள் ரமணா படத்துல வருவது போல டாக்டர்கள் இங்கேயும், அங்கேயும் ஏதோ சீரியஸ் பேஷண்ட் பார்ப்பது போல அப்படியே 3ஆம் நாள் மூட்டையா கட்டி உண்மையிலேயே கொடுத்து விட்டார்கள். உண்மையில் அங்கு வந்தது அமெரிக்கா டாக்டர் தானா என்பது கூட அவர்களுக்கு தெரியல. என்ன நடந்ததுன்னும் புரியல. படிச்சவங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க அழுதாங்க. அந்த பெண் பிள்ளைகள் ரமணா படத்துல வருவது போல இருந்தது. அத்தனையும் உண்மை. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர கூட நான் சொல்ல விரும்பல. இது முடிஞ்சு சில மாதங்கள் ஓடி இருக்கும். என் வாழ்க்கையிலும் சில விதி விளையாட ஆரம்பிச்சது. என் கணவருக்கு அஃபிஷியல் விஷயமா சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்பட்டது. எதையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வார். ஆனா 2 பேரும் பேசிப்போம். ஆனா நான் இத பெருசா எடுத்துக்கல. சரி விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவரு மன அழுத்தத்துக்கு ஆளானது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள நெறைய மன அழுத்தங்கள் ஏற்பட்டு, ஹை பிபி, உயர்நிலை அழுத்தத்துக்கு போயிட்டு தன்னிலை இழக்கும் நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. அன்கான்ஷியஸ் ஆயி கீழ விழுந்துட்டாரு. இந்த சமயத்துல ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப. ரமேஷ் சார் தான் கூட இருந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தோம். அது கொரோனா முடிவுற்ற காலம். அதனால என் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல செஞ்சாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தா தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்ப பிம்ஸ், மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல்லாம் கேட்கிறோம். அப்ப கேட்கும்போது அவங்க எல்லாம் ஐசியூ ஃபுல்லு இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் சீட்டு கிடைச்சது. சரின்னு கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பொண்ணோட அப்பா இறந்த அதே ஹாஸ்பிட்டல்ன்னு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப எப்படி அவர மீட்டு கொண்டு வரதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அ அந்த 2 நாட்கள் அங்க இருந்தாரு. ஐசியூல. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. எங்க தூங்குனா அவர இழந்துருவோமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நைட் எல்லாம் செக்யூரிட்டிட்ட பணம் குடுத்துட்டு, யாருக்கும் தெரியாம போய் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப நெறைய ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பணம் கையெழுத்து போட்டு போட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட பேஷண்ட்டுங்கிறதுனால இப்படி வாங்குறாங்களான்னும் எனக்கு தெரியல. ஆனா நெறைய பணங்கள் போயிட்டே இருந்தது. அப்ப அம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கேட்டேன். ரமேஷ் ஐயா உடனே சொன்னாங்க, "பணம் கட்டாதீங்கம்மா. கார்ப்பரேட் நிறுவனமே எல்லாம் பார்த்துக்கும். நீங்க எந்த பணமும் கட்டாதீங்கன்னு" சொன்னாங்க. எனக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. அதனால நான் பல பேர தொடர்பு கொண்டு தான் கேட்க வேண்டிய நிலை இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு நைட்டு 12:30 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதுவும் ஒரு ஐசியூ பேஷண்ட்ட அட்டெண்டர் அனுமதி இல்லாம. நான் தூங்கவே இல்லாம வெளியில ஓடியாந்து, "என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்கிறேன். வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குன்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஃபெசிலிட்டி கூட இல்ல. ஆனா அது ஒரு உயர்தரமான பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம், "சரி இல்லம்மா, ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. நானும் தான் வருவேன்னு அடம் புடிச்சு போவேன்னு சொல்லி நானும், "இல்லம்மா இது யாரும் தேவையில்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன் தான்னாங்க." "இல்ல நான் அவர விட்டு ஒரு நிமிஷம் கூட போமாட்டேன்னு" சொல்லிட்டு நான் ஏறி ஆம்புலன்ஸ்ல உட்கார்றேன். காலு கூட மடக்க முடியாத ஒரு அந்த கால நீட்டுனா கதவ சாத்த முடியாது. அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வேன்ல அவர் கால தூக்கி மடியில வச்சுட்டு அடியில உட்காந்துக்கிட்டு அந்த கதவ சாத்தி உட்கார வச்சு 1/2 மணி நேர ஜர்னி. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஆ நாங்க போய் அந்த ஹாஸ்பிட்டல் அடையிறோம். உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயே இருங்கன்னு சொல்லி செவிலியர் வராண்டாவுல ஒரு ஐசியூ பேஷண்ட்ட போட்டுட்டு போறாங்க. நாளே அவருக்கு நான் நைட்டு போய் பார்க்கும்போது ஃபீவரா இருந்தது. அப்ப செவிலியர் கிட்ட சொல்றேன், "உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. ட்ரீட்மெண்ட் குடுங்க. பிபி என்ன குறைஞ்சிருக்கான்னு?" கேட்டுட்டே இருக்கேன். அப்போ அவங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லல. "இல்லம்மா நாங்க பார்த்துப்போம். நீங்க இங்கலாம் வரக்கூடாது போங்கன்னு" சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப நான் அந்த வராண்டாவுல இருக்காரு. ஹை ஃபீவரு. என்னால தாங்க முடியல. துப்பட்டாவ நெனச்சு வாஷ் பேஷன்ல தண்ணீல நெனச்சு ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு உள்ள கூட்டிட்டு போறாங்க.
அப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவருக்கு எடுக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் வேற வழி இல்லாம அனுப்புனேன். உள்ள போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 20 நிமிஷம் இருக்கும். திருப்பி திறந்துகிட்டு கதவ திறந்துட்டு உள்ள போறேன். "இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாம்மா. இங்க ஏன் நீங்க வரீங்க? போங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் தெரிஞ்சது எனக்கு எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுமே அவருக்கு எடுக்கலன்னு. திருப்பி வெளியில வந்தேன். இவர இதே நிலையில விட்டா நம்ம வந்து இழந்துருவோங்கிற நிலை எனக்கு மனசுக்குள்ள நல்லாவே தோணுச்சு. அப்புறம் தான் நான் முடிவெடுத்த கடவுளால மட்டும் தான் இத காப்பாத்த முடியும். எந்த டாக்டராலயும் வந்து எந்த ஒரு டாக்டரும் இதுக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்பதான் நான் எம்எஸ்சி யோகா படிச்ச மன்றத்துக்கு கால் பண்ணி, அவருக்கு வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காலையும், மாலையும் நடக்கிற கூட்டு பிரார்த்தனையில ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் நெறைய தோழிகளுக்கு எல்லா தோழிகளுக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் இவருக்கு இந்த நிலையில இருக்கிறாங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். அதே சமயம் நான் இதோட விடல. நான் என்எல்சி சீஃப் ஹாஸ்பிட்டல் டாக்டரு அத்தன பேருக்கும் கால் பண்ணேன். இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு? என்ன சூழ்நிலையில இருக்காருன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 டாக்டருக்கு மேல கால் பண்ணியிருப்பேன். ஆ ம மதுரையில ஒரு கசின் டாக்டர் இருக்காங்க. அவருக்கும் கால் பண்ணி, நீங்க உடனே வந்து என்னன்னு அவர இது பாருங்கன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாரி எல்லா டாக்டரும் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய டாக்டர் என்ன கூட்டணிச்சு, "என்னம்மா நீங்க டாக்டர் ஃபேமிலியா? எல்லாரும் ஆளுக்கு ஆள் கால் பண்ணி இவரோட நிலைய பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இல்ல அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்னு எல்லாருக்கும் அவர் ரொம்ப பரிச்சயம்." அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டே குடுக்குற மாரி பாலா பண்ணாரு. அந்த எல்லாரோட பிரார்த்தனையும், எல்லாருடைய அதோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அத்தன சிவாலயங்களுக்கும் இவருக்கு வந்து கூட்டு பிரார்த்தனைகளும் நெறைய எல்லாமே செஞ்சாங்க. பாலாபிஷேகம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுமே இவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. நண்பர்கள் குடும்பங்களிலயும் கூட்டு பிரார்த்தனைகள் பண்ணாங்க அத்தன பேரும். அது கடவுளோட சக்தி மட்டும் தான் அவர் கண் விழிச்சார். அப்ப மறுநாள் வந்து டாக்டர் வந்து சொல்றார். நான் நைட்டு இது 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 நடந்து நைட் என்ன ஆச்சுன்னா, நான் 11:30 மணிக்கு அவர போய் பார்த்துட்டு வரேன். செக்யூரிட்டி கிட்ட பணம் குடுத்து பார்த்துட்டு வரேன். 12 மணிக்கு சொல்றாரு டாக்டர் வந்து, "அவரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. கொஞ்சம் இல்ல டாக்டர் இருக்கவே இருக்காது" அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம், இல்ல அந்த ஸ்டேஜ்க்கு போற மாரி இருக்காரு. ஏன்னா எங்களால வந்து 100% கான்ஃபிடன்ட் குடுக்க முடியல அப்படிங்கிறாரு. நான் அதுக்கப்புறம் தான் இந்த முடிவெல்லாம் எடுத்து அவர காப்பாத்தி சரி அப்படின்னேன். மறுநாள் டாக்டர் வந்துட்டு 11 மணிக்கு இவரு மறுநாள் கண் முழிக்கிறாரு. டாக்டர் காட்ஸ் மிராக்கிள்மா உண்மையிலே வந்து நம்பவே முடியல. அவர் கண் முழிச்சுட்டாருன்னாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரு செவிலியர்ட்ட கேட்டிருக்காரு, "இது எந்த ஹாஸ்பிட்டல்? நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டல் பேர சொன்ன உடனே, அவர் ஆழ் மனசுல அந்த பொண்ணோட அப்பா இறந்து போனது மட்டும் தான் அவர் மனசுல இருந்திருக்கு. உடனே யார் அட்டெண்டர் கூப்பிடுங்க, நான் போணும். வெளியில என்ன விட்டுடுங்க, நான் போணும்னாரு. அப்பதான் நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம், அவரு என்ன தெரிஞ்சுதா, தெரியலையா அந்த உணர்வுகள் கூட எனக்கு தோணல. ஆனா, அவர் கேட்ட முதல் கேள்வி, "என்ன எப்படியாவது இங்க வெளியிலேருந்து கூட்டிட்டு போயிடு, இங்க வைக்காத" அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா அவர கூட்டிட்டு வந்தோம். ஆனா, அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் திருப்பி வந்து எங்கள பார்க்கவே இல்ல. வார்டுக்கு வந்தோம். அவரு என்னன்னு கூட அந்த ட்ரீட்மெண்ட்ட பத்தி பார்க்கல. ஒரு ஜூனியர் டாக்டர் தான் வந்து, சும்மா நீங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு எப்போதும் எப்ப பிபிக்கு பார்ப்பீங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ஜூனியர் டாக்டர் டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதி குடுத்து அனுப்பிட்டாரு. ஆனா, அந்த பெரிய சீஃப் டாக்டர் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. அந்த இடத்துல நான் ஏமாளியாகவோ, கோமாளியாகவோ இருந்திருந்தா, என் வாழ்க்கைய நான் இழந்திருப்பேன். எல்லா ஹாஸ்ட எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் குறை சொல்லல. எந்த டாக்டரையும் குறை சொல்லல. என் மருமகளும் ஒரு டாக்டர் தான் எம்பிபிஎஸ், எம்டி. ஆனா, பணத்துக்காக விலை போகிற, உயிரின் மதிப்பு தெரியாமல் விளையாடும் டாக்டர்களும் இருக்கிறார்கள் என்று தான் நான் வேதனைப்படுறேன். யாருக்கும் தெரியாது. என் குடும்பத்துக்கு கூட இந்த விஷயங்கள் அத்தனையும் தெரியாது. என் மனசுல அவ்ளோ வேதனைகள் இருந்தது. ஆனா, ஏன் இத உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னா, ஒரு அட்டெண்டரு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தோம்னா, அது அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்னு கண்டிப்பா ஒவ்வொரு அசைவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தராங்க, என்ன மாத்திரை தராங்க, என்ன ஊசி போடுறாங்க, எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இத பகிர்ந்துக்கிறேன். வெங்கட்ராம் ஐயா கூட அந்த இத இத ஒரு பதிவுல பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு அது தோணுச்சு. ஞாபகம் வந்தது. எல்லா இதுல உள்ள அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் நான் இததான் சொல்றேன். உயிரின் மதிப்போடு விளையாடாதீங்க அப்படின்னு தான் அந்த டாக்டர்களுக்கு கேட்டுக்கிட்டேன். விழிப்போடு இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். உங்கள் அன்புடன் உங்கள் நாகவள்ளி நவநீத கிருஷ்ணன். தேங்க்யூ டு ஆல். தேங்க் யூ மேடம்.
ஒரு கலகலப்பாக ஆரம்பித்து கனமாக உரை முடிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் வரவு நல்ல உறவு மாரி இந்த நட்புணர்வுக்கு நீங்க கிடைச்சது எங்களுக்கு ஒரு நல்ல உறவு அப்படி எடுத்துக்கலாம். அ இளைஞர்கள் காதல் பற்றி அவங்களே அவங்கள எப்படி ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். வயதானவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவங்களோட பணத்த வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அ எப்படி அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறீங்க. ஒரு கேன்டீன்ல பசியோட அலைஞ்ச ஒரு வயதான அம்மாக்கு டிஃபன் வாங்கி குடுத்தது, அந்த நிகழ்வ சொல்லும்போது ரொம்ப கனமாக இருந்தது. அ அதே மாரி சினிமால தான் நம்ம பார்க்குறோம். அதே மாரி ஒரு நிகழ்வு ஒரு மருத்துவமனையில நடந்திருக்கு. ஆனா சினிமால காமிக்கிறதெல்லாம் நிஜமான நிகழ்வுகள் தான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு போராடி கணவனின் உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே ம அ மனசு வந்து கனமாயிடுச்சு. ஸோ அந்த ஒரு நிகழ்வுல நானும் என்னால முடிஞ்ச உதவிகளை அந்த நிகழ்வுல செஞ்சேன்ற பெருமையோட அருமையான ஒரு நிகழ்வு. ஒரு இது இது மாரி தான் வந்து ஏமாளி டூ கோமாளிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது, என்னன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். அவங்க கூட வந்து ஒரு அட்டெண்டரா சும்மா இல்லாம, அதுக்கு என்னென்ன மேல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ண முடியுமோ, அத்தனையும் அதுக்கான விஷயங்களையும் செஞ்சு, அத்தன பேரையும் வர வச்சு பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அருமையான காரியங்கள். அருமையான உரை கொடுத்து சென்றிருக்கீங்க நாகவள்ளி மேடம். அருமை. ஆ மெயினா வந்து இந்த அளவுக்கு திறமையா இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பா இந்த மாரி ஒரு தளத்துலலாம் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா அவங்கள கூப்பிட்டுட்டு இருந்தேன். அருமையா வந்து ஃபீட்பேக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நல்லா பேசி 2வது உரையே மிக சிறப்பான உரை குடுத்துருக்குறாங்க. நன்றி மேடம். என்ன அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அதோட அவங்களுடைய அ சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க பையன் இருக்கிறாங்க. மருமகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு. அவங்களுக்கும் ஒரு வரவேற்பையும், வாழ்த்துக்களையும் சொல்வோம். ஸோ, இப்ப நம்ம ஃபீட்பேக் செஷனுக்குள்ள போலாம். அ அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவரும் யாராவது நம்ம அந்த தளத்துல இருந்தாக்க, ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். அப்படி இல்லன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து அருமையான அ ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, குழந்தை பேர் வேண்டுவோர் அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷன்ல நுழைவோம். ஆ முதலில் வீரசேகரன் ஐயா. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொழிவாளர் நமது சகோதரி அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் என் இதயத்திலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நடந்த எல்லாத்துலயும் எவ்வளவு இதை விட நீங்க எது பட்டிருந்தாலும் இறைவன் உங்க வந்து பக்கத்துல இருந்திருக்காரு. அதை மட்டும் நான் வந்து இறை அருள் உங்களுக்கு இருந்திருக்கு, இப்பவும் இருந்துகிட்டு இருக்குங்கிறதுனால அத வந்து நான் மனப்பூர்வமா நான் காணிக்கையாக்கவே விரும்புறேன். அந்த இறை அருள் தான் எல்லாத்தையும் காப்பாத்துனது. அடுத்தது இதுல வேதனையான ஒண்ணு, நீங்க சொன்ன எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுல, ஒரே ஒரு செய்திய சொல்லிக்கிறேன். மன்னார்குடியில நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்றேன். தேவதாஸ்ன்னு ஒரு டாக்டர். அவங்க இப்ப அவங்க ஃபேமிலி கிமிலி எதுவுமே இல்ல. அதனால இது ப்ரமோஷன் மாரி வரவே வராது. இன்றளவும் அவர பத்தி ஒரு கடவுள் மாரி வந்து காப்பாத்துனாரு, கடவுள் மாரி வந்து காப்பாத்துனாருன்னு எங்கெங்கேயோ பேசுறத நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். சின்ன வயசுல அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். கடவுள் மாரி அவரு வந்து. இன்னும் அந்த பேரையே நான் அதனால தான் சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்ன செய்திகள்ல கார்ப்பரேட் கம்பெனிகளா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சில டாக்டர்கள், அவங்களையும் நான் வந்து கடவுளாவே சொல்லணும். இன்னமும் இப்படி இவ்வளவு மோசம் நடக்கிறப்ப, சில டாக்டர்கள கடவுளா ஏன் தெரியுமா? அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க தெரியுமா? "என்னய்யா அவருக்கெல்லாம் இல்ல, உனக்கு மட்டும் கூட்டம் அதிகமா வருது. என்ன நீ இந்த மாத்திரையெல்லாம் எழுத மாட்டேங்கிறீங்க?"
என்ன நீ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற? மற்றவங்கலாம் பேரு கெட்டு போகணும், நீ மட்டும் நல்ல பேரோட இருக்கணுமா? இது மாதிரி கார்ப்பரேட் லெவல்ல பெரிய பப்ளிக் செக்டார் கார்ப்பரேட்ல இருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணி போனதும், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அது மாதிரியும் இப்போ இருக்கிற நிலையில எனது மாமியார் அவர்களை காப்பாற்றி அந்த டாக்டர் அவர் கடவுளா இன்னமும் அவங்க இறந்துட்டாங்க 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தவறிட்டாங்க. இயற்கையா தவறிட்டாங்க. ஆனா அந்த டாக்டர அவர் என்ன வயசா இருந்தாலும் அவரை நினைச்சு அவர் பேரை சொன்னாலே கால்ல விழுந்து வணங்கணும். இன்னமும் இருக்கிறார்கள். அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, நான் துறைன்னு நேமே சொல்லல. ஒரு துறையில லஞ்சம் அதிகமா வாழுதுன்னு வச்சுங்க. லஞ்சம் தான் அங்க அப்படின்னு வச்சுங்க. ஒருத்தர் அங்க வந்து நான் லஞ்சம் வாங்காம இருக்கணும்னு நினைச்சாருன்னா, அவரை நினைச்சு பார்ப்போம். அவரோட நிலை அவர் அந்த துறையில வந்துட முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? இருக்க முடியுமான்னு. இது இருக்கு. இன்னமும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அவர்கள் அதிகமா வரணும். அப்படிங்கிற வேண்டுதலோடு நேரம் கருதி அம்மாவுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி இறையருள் நிறைக எல்லோருக்கும் என்று விடைபெறுகிறேன் என்று. நன்றி வேல்சேகரன் ஐயா, அருமை. மேடம் முகம் காமிச்சிருக்கிறாங்க, யாராவது பார்க்கணும்னா பார்த்துடுங்க. அடுத்து லாவண்யா மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காமெடியான நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி அப்படியே அதுல இருந்து அப்படியே அந்த ஒரு ரியல் இதுக்கு போனது வந்து நல்லா சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தது மேம். நேற்று கோயின்சிடென்ஸா எனக்கு தெரியல, யதார்த்தமா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நீங்க சொன்ன மூவில இருந்து ஒரு சீன், அவர் வந்து கடைசியில அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அப்ப வந்து சொல்றாரு, இவ்வளவு நாளா என் கூடவே இருந்தா என்ன வந்து யோசிக்கவே இல்லை, அவ தன்னோட பசங்க வந்து இதுல போய் நின்றுவாங்களோ, கோர்ட்ல போய் நிக்க வச்சிருவாருன்ற கவலையில அவ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ நீங்க சொன்ன மெசேஜ் வந்து உண்மையிலே எல்லாருக்குமானது. நமக்கு வந்து எப்படி சூழ்நிலை வந்து ஏமாற்றம் மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அதோட ரியல் லைஃப்ல ஒரு பெரிய இதை கடந்து வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இறையருள் அந்த அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப அவேரா இருந்த ஒரு காரணத்தினாலதான் டக்குன்னு அடுத்து என்ன செய்யலாம்னு நீங்க கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க. உண்மையிலே அந்த இதுதான் நம்ம வந்து டேக்அவேயா எடுத்துக்கணும். இந்த ஏமாளி டு கோமாளி அப்படிங்கறதுல வந்து சூழ்நிலைகள் நம்மளை எந்த இதுல வேணாலும் தள்ளுறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட வந்து நான் எடுத்துக்கிறேன் மேம். ரொம்ப அதான் ஆரம்பிச்சு மனசை கனத்தோட முடிச்சிங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து அது எளிதா கடந்து சொல்லிட முடியாது, அதுக்கான வார்த்தைகள் இல்லை. எல்லாமே சரியாயிரும் சீக்கிரமா, எல்லாமே எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சூழ்நிலைகள் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நானும் விடைபெறேன். நன்றி. ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லாவண்யா மேடம். பட் என்னன்னா, இத்தனையும் கடந்து வந்து இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது உடஞ்சி போறாங்களே தவிர, ஷீ இஸ் வெரி அயன் லேடி அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மனோதிடம் உள்ள ஒரு பர்சன். அவங்க அந்த திடம் கண்டினியூ பண்ண நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். முத்துலட்சுமி மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலவி காலை வணக்கம். நாகவல்லி மேம், எக்ஸலன்ட் செஷன். ஒரு அவேர்னஸ் செஷன். இன்னைக்கே வந்து நீங்க எவ்வளவு விஷயத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்கிறது தான் இதுல டேக்அவே மெசேஜ். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் டே, இன்னைக்கு அது ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அழகான பாட்டையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி ஏன்னா 5 வருஷங்கிறது வந்து சும்மா இல்ல. நம்மளுடைய மணியில நமக்கு நம்ம மணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்றதுதான் எலெக்ஷன். ஸோ யாரோ வராங்க, யாரோ கண்டக்ட் பண்றாங்க, யாரோ எலெக்ட் ஆகுறாங்க, யாரோ காசு கொடுக்குறாங்க, யாரோ வாங்குறாங்க, இல்ல எல்லாமே அது நம்ம தான். ஸோ அதை நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம அதை தெளிவா செயல்படணும் அப்படிங்கறத அழகா எடுத்து சொன்னீங்க. அடுத்தது அந்த பாட்டி வயதான ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல ஏமாந்தது, அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க தன்னுடைய பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க முடியாம, மெல்லவும் முடியாம, சொல்லவும் முடியாமன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது நீங்க ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது எல்லாமே வந்து நமக்கும் அது ஒரு லெசன் தான். அது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் மேம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துட கூடாது. பிளஸ் ஒரு துணை வந்து அந்த ஆல்டர்னேட் இன்னொரு பார்ட்னருக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனிவே அது அவங்க பசங்களுக்கு தான் போகுது. அந்த ஹைரார்கி இருந்துச்சு அப்படின்னா
இவங்க வந்து வாழ்க்கைய தடுமாறாம அவங்களுக்கு வயதான காலத்துல செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸலன்ட் மெசேஜஸ் ஷேர் பண்ணீங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கறதுக்கே. அது நீங்க உண்மையிலேயே ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு நீங்க மனசு உடைஞ்சாலும் அன்னைக்கு வந்து மனசு கலங்காம அந்த அந்த நேரத்துல நீங்க செயல்பட்ட விதம் ஒவ்வொன்றும், ஏன்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணது ஒரு டாக்டரோட நிக்காம அத்தனை டாக்டர்ஸோட ஹெல்ப்பையும் கேட்டது, இதையும் தாண்டி இறை நம்பிக்கையை உங்ககிட்ட வச்சது, எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணது, அந்த மாஸ் ப்ரேயரோட விக்டரி, கடவுள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னது. அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எப்பவுமே அப்படிதான், நம்மள உள்ளேயே விட மாட்டாங்க. எவ்வளவுதான் பணம் கட்டினாலும் ஒரு கால் தூசி மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணிட்டு நீங்களாம் வரக்கூடாது, போங்க போங்க போங்கன்னு அப்படி விரட்டுறதுலயே குறியா இருப்பாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷன்லயும் விடாப்பிடியா நீங்க உள்ள நுழைஞ்சு உள்ள போய் ஒரு நிமிஷமும் கூட இருந்த அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து நினைக்கும் போது நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் லேடின்னு தெரியுது மேம். அதனால நீங்க வந்து மனசு உடையாதீங்க. நீங்க செஞ்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த விஷயத்த வந்து இது எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுனால நம்மளும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஆனா அது வந்து உண்மையிலே சொல்றேன் சார். ஆக்சுவலா ஒரு காலத்துல வந்து ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க எல்லார் வீட்லயும். நம்ம படத்துல தான் நான் பார்த்திருக்கேன் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஃபேமிலி டாக்டருங்கிற இது இருந்தப்போ எல்லாருக்கும் அந்த டாக்டர் வந்து ஒரு நம்பகத்தன்மையா இருப்பாங்க. அந்த ஃபேமிலில இருக்க எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எது சேரும் சேராதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தோட அந்த தொண்டை செஞ்சாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. என்னைக்கு அது ஃபேமிலி டாக்டர்ல இருந்து பிசினஸ் டாக்டர்ங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்க்கு மாறுச்சோ, அன்னையில இருந்தே மெடிக்கல் ஃபீல்டு வந்து பிசினஸ் ஆகி, அது வந்து இன்னொன்னு நம்ம காசு குடுத்து படிக்க வைக்கிற அந்த இது. இந்த ட்ரெண்ட் என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்தே காச குடுத்து படிக்கிறதுனால அவங்க காசு சம்பாதிக்கிறதுல மட்டுமே வந்து குறியா இருக்கிறாங்க. அ இது ஒரு ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ்ங்கிறது அந்த சர்வீஸ் செக்டார்ங்கிறதே போயிடுச்சு. அது பிசினஸ் செக்டாரா தான் இப்ப மாறி போச்சு. அது வந்து ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட ஓப்பனாவே சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்துக்கும் போய் டெஸ்ட் எடுத்துட்டு இப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணாத. இந்த ஃபீல்ட பத்தி உனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளு. எந்த டெஸ்ட்டும் எடுக்காத. ஒழுங்கா சாப்பிட்டோமா, லைஃப் ஸ்டைல கரெக்டா வச்சோமா, எக்ஸசைஸ் பண்ணோமா, வாக்கிங் போனோமா, அப்படி பாத்துக்கோங்க உடம்ப. ஹாஸ்பிட்டலுக்கு வராத வரைக்கும் நல்லதுங்கிறத ஓப்பனாவே சொல்லுவாங்க. ஐ கேனாட் மென்ஷன் நேம். அதனால நம்ம வந்து அலர்ட்டா இருந்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அலர்ட்டா இருந்துக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறத நிறைய விஷயம் மூலமா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க மேம். ஒன்னொண்ணுமே வந்து ஒரு வேலிட் இது. நம்ம அதை அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் மெசேஜா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமையான விஷயம். இன்னைக்குமே எங்க என்எல்சி டாக்டர்லயே நிறைய பேர் வந்து தேவையில்லாம மெடிசனே எழுத மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மெடிசனே தேவையில்லைங்க, விடுங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு நல்ல எண்ணத்துல சொல்ற டாக்டரும் இன்னைக்கும் இருக்கதான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம சொல்லணும்னா பெரிய லிஸ்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நேர்மையான மருத்துவர்கள்லாம் இன்னைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்மெல்லாம் உயிரோட சுத்திட்டு இருக்கிறோம். நன்றி. திருபுர சுந்தரி மேடம், நாகவல்லி மேடத்தோட அக்கா அவங்க. வாய்ஸ் சிவகணி சிவசங்கரி அவங்க 2 பேரோட வாய்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நட்புரதி அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சகோதரி. வாழ்க்கையை போராட்டம் வாழ்ந்துதான் காட்டணும். ரொம்ப அற்புதமா பேச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாழ்க்கையில எப்படி எப்படி எல்லாம் போராடுறாங்கிறத ஒரு படிப்பனையா எடுத்து சொன்னது எல்லாருக்கும் முக்கியமான கருத்துக்கள் இது. எல்லாரும் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். ஒவ்வொரு டாக்டரும் எப்படி இருக்காங்கிறத உணர வச்சது ரொம்ப நன்றிகள். அவங்கவுங்களும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவங்கவுங்க மாத்தி அதை செய்யணுங்கிறத எல்லா இதுவும் தெரிஞ்சவங்க தான் அதை அப்படி செய்ய முடியும். அதே அளவு கடவுளோட அருளும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அது இருந்தாதான் நம்ம இந்த கடவுளோட அனுக்கிரகம் இருந்தாதான் நம்ம இதெல்லாம் நிலைநாட்ட முடியுங்கிறத ரொம்ப உணர வச்ச ரொம்ப நன்றிகள். அதே மாதிரி பிச்சை எடுக்கிறவங்களையும் பத்தி அழகா சொன்னீங்க. பிச்சை எடுக்கிறது பல விதத்துல அத செய்யறாங்க. அதை நம்ம தெரிஞ்சும் கொடுக்குறோம், தெரியாமையும் அதை செஞ்சுட்டு வரோம். கொடுக்கலன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வுகளோட நம்ம அதை கொடுக்குறோம். அவங்க நம்மளை ஏமாத்தி தான் அதை செஞ்சுக்கிறாங்க. நல்லதான் உணர்றோம். உணர்ந்தும் சில இடத்துல நம்ம தப்ப செய்யதான் செய்யணும். ஏன்னா நம்ம மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத அதை உணர வச்சேன். ரொம்ப நன்றிகள். ரொம்ப பேச்சு அருமை. வணக்கம் சகோதரி. நன்றிகள்.
அனைவருக்கும் நன்றிகள். நன்றி திருப்பதி சுந்தரி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபீட்பேக். தொடர்ந்து பயணம் செய்யுங்க. நீங்களுமே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நேற்று உங்களை குரூப்லையும் இணைச்சிட்டோம். உங்களுக்கு நீங்களும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஜெகநாதன் சார், நீங்க பேசுங்க. நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். நாகவல்லி அவங்க பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டல், அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலை பற்றி சினிமாவில் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அரசு மருத்துவமனைகள் இருக்கிறதால தான் நிறைய பேர் இப்போ உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது, இல்லைன்னா வசதியானவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே அவங்களுக்கு நிறையவே விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காதது நடக்க தான் செய்யுது. அப்படி பார்க்கும்பொழுது அரசு மருத்துவமனைகள் இல்லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, கொஞ்சம் ஏழ்மை நிலைமை இருக்கவங்க எல்லாம் அந்த அந்த அரசு மருத்துவமனை இல்லைன்னா நிச்சயமா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். ஏன்னா அரசு மருத்துவமனைகள்ல நான் நிறைய தடவை போய் பார்த்துருக்கேன். என்னோட ஃபாதர் இல்லாவே ஒரு டாக்டர், அவர் மதுரையில டாக்டர் கோட்டீஸ்வரனுக்கு, அவர் மதுரையில இருந்துட்டு இப்ப என்னோட மாமியார் இறந்துட்டதால சென்னையில இருக்காரு. அவர் வந்து எப்ப இருந்தாலும் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு போகும்போது நான் அவரை கூட்டிட்டு போனேன். அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரையில இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அவரு. ஆனா அங்க போகும்போதுதான் பார்த்தா எவ்வளவு அங்க இருக்கக்கூடிய சும்மா காசு கூட வாங்கலாமா இருக்கும் அந்த சின்ன அந்த வீல் சேர் தள்ளுறவங்க எல்லாம். பட் நிறைய பேர் என்னோட ஃபாதர்ல போறப்போ எதுவுமே இல்லை, அவங்களெல்லாம் ஒழுங்கா தள்ளிட்டு போனாங்க, எல்லாமே பண்ணாங்க, காசு கொடுத்தாலும் வேண்டாம்னாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பைட் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் கூட அங்க நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறதாலதான் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, இல்லைன்னா ஓரளவு ஏழ்மையில நிலையில இருக்கவங்களும் வாழ முடியுதுன்னு சொன்னாங்க. அதுன்றது நல்லா தெரியுது. ஸோ என்னை பொறுத்தவரையில அந்த மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். மயங்கொலி மேடமோட அனுபவங்களை நிறைய சொன்னாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அருமை சார். இன்னைக்கு பல பேர் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அரசு மருத்துவமனை தான் சொன்னா மிகையாகாது. என்ன காரணம்னா நம்ம நிறைய அதை குறை சொல்லிட்டு இருக்குமே தவிர ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய ஏழை மக்கள்லாம் இன்னுமே உயிரோட சுத்துறதுக்கு அரசு மருத்துவமனை தான் காரணம். நிறைய பேர் கல்வி பெறறதுக்கு அரசு பள்ளிகள் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அருணகிரி சார் லைன்ல இருக்கீங்களா? அருணகிரி சார் லைன்ல இருந்தா கொஞ்சம் அட்மிட் பண்ணணும். ஒரு தாமோதரன் சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு. அவர் அட்மிட் பண்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா புதுசாக வந்து அட்மிட் பண்ணுங்க. நன்றி. அடுத்தது மஞ்சுளா மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. Yes, sir. Good morning. Happy morning to all. Madam, Nagavalli madam, good morning madam. Special good morning to you. இப்போ சார் நல்லா இருக்காங்களா மேம்? அது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். சார் நல்லா இருக்காங்களா? ஹலோ மேம். நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம். நீங்க வந்து புராண கதையில வரக்கூடிய சாவித்ரி அண்ட் அவர் பேர் என்ன, புருஷன் பேரு சத்யவான். சத்யவான், எஸ். புராண கதையில தானே மேம் நம்ம படிச்சிருப்போம் இப்படி. அப்ப நீங்களும் அதே சாவித்ரி லிஸ்ட்ல வந்துட்டீங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்சியான அந்த ஹார்ட் ஒர்க். இப்ப நான் சில பேர் என்ன பண்றாங்க மேம், விவரம் இருக்கிறவங்க இப்படி கொண்டு வந்துடுறாங்க மேம். விவரம் இல்லைன்னா உள்ள பேஷண்ட் இருக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியில உட்காந்துன்னா அழுதுகிட்டு இருப்போம். இதுதான் நடக்குது நிறைய இடத்துல. இல்லைன்னா பணம் கட்டுறதுக்கு பெருமையா அங்கேயும் இங்கேயும் கட்டிட்டு இருப்போம். ஸோ இது என்ன நடக்குது அப்படிங்கறது எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு பார்வையோட எல்லாருக்கும் போன் பண்ணி அவரை எப்படி நீங்க மீட் எடுத்தீங்க. இது மாதிரி கொரோனா டைம்ல நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒரு வேலை எதை நல்லா கூடிய கொண்டாந்துருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க எவ்வளவு ஒரு அவேர்னஸா இருந்திருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர் மேடம். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் நமக்கு உலகம் சொல்லி கொடுக்குது. நீ அழுவுறதுன்றது நோ யூஸ். நீ அழுவாம அறிவார்ந்த தனமா என்ன சிந்திக்கிறியோ அது வந்து உனக்கு அடுத்த கட்டமா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நீங்க ஒரு சாவித்திரி, சார் ஒரு உங்க கணவர் வந்து சத்யவான். அதுல எந்த நோ டவுட் அட்டால். அது வந்து சூப்பர். நீங்க கொண்டு வந்துட்டீங்க. உங்களுடைய அந்த கடின உழைப்பு, உங்க கணவனை நீங்க மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்கன்னு நேத்து பூரா கூப்பிட்டுட்டு
இன்னைக்கு கடைசி நேரத்துல முடிக்கும் போது அழுகையோட முடிக்கிறீங்க. எனக்கு ஒரு பெரிய எனக்கும் எப்பயுமே சிம்பத்தி அதிகமாயிடும். யாராவது சொன்னா எமோஷன் ஆயிடும். எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. சரி, ஓகே. நல்லா இருந்தா சரிதான். எங்களுக்கு எல்லாரும் நாங்க வணங்கி வாழறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. அருமை. இந்த க நான் இதை அன்னைக்கு கூட சொல்லணும்னு பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு ஃப்ராடு தானே தான் மேம். ஒரு அட்மிஷன் போய் அம்மாவுக்கு ஒரு இது போடணும் அப்படின்னு சொன்னா அட்மிஷன் கிடையாது. வாடிக்கையா பாக்குறது தான். நுரையீரல் ப்ராப்ளம் இங்க கலைக்கோவன் கடலூர்ல இருக்காங்க. போனா நான் முன்னாடியே போய் சொல்லணும். முத நாளே அது இன் பர்சனா போகணும். நம்ம போன்ல எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப என்ன வேலையை விட்டுட்டா இருப்போம் நம்ம. நேத்தே போய் சொல்லணும். அப்புறம் இன்னைக்கு காலையில 7:30க்குள்ள 7:30 to 8க்குள்ள திருப்பி போய் இன்னைக்கு டேக்குள்ள டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க எத்தனை பிரசன்ஸ் நம்ம அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. கொடுக்கணும். ஒருவேளை மாத்திரை கத்திர மாத்தி வாங்கிட்டோம் திருப்பி மாத்திரம் அப்படின்னா இல்ல மாத்த முடியாது, பில் எடுத்துட்டு வாங்கன்னுவாங்க. பில்லை நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு இப்போ வாங்கின 2 மாத்திரையை நான் அப்படியே பில்லை எங்க தொலைச்சிட்டேன். அவங்க வேணாங்கிறாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. சோ எவ்வளவு ஒரு ஃப்ராடு தானே. ஒரு உயிரை கொடுக்கிற, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஓ எப்படிதான் இந்த டாக்டர்ஸ் இந்த நிறைய பேர் தெய்வம் தான், அதை நம்ம எந்த நோட் அவுட் அட்டால். ஆனா சில பேரு ஒரு கருணையே இல்லாம பண்ற இதுக்கு நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான், மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாருக்குமே 100 வருஷம் தான் வாழ்க்கை. எவ்வளவு கோடி கோடியா நீ சம்பாதிச்சாலும், மில்லியன்ஸ் சம்பாதிச்சாலும், ஆனா ஏன் இது அந்த ஒரு மனித தன்மையை சில பேரை அறிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவ்வளவு அப்படியே அந்த அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் நல்லா வச்சு வாங்கி விட்டா தேவை நினைக்கும். எனக்கு அந்த ஒரு டைமுக்கு போய் கேட்கும் போது கொடுக்கலன்னா என்ன பெருசா நீங்க எல்லாம் பண்றீங்க, நாங்கெல்லாம் வந்தாதான் உங்களுக்கு பேஷண்ட்னு சொல்லி 4 வார்த்தை நான் திட்டிட்டு தான் வருவேன் எப்போ போனாலும். சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்படி எல்லாம் நடக்குதுதான் மேம். நம்ம அந்த இடத்துல சில பேர் சரி விட்டு கொடுத்து ஓகே பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க. எல்லாம் இப்படி இருக்குது. ஆனா எப்படிதான் ஒரு தனி மனுஷனா இதெல்லாம் நம்ம மாத்த முடியும். உலகம் இப்படிதான் இருக்கு. எனிவே மேம், 1000 டென்ஷன் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு சாரு நீங்க நல்லா இருக்கீங்க. அது எங்களுக்கு போதும். உங்களுடைய அந்த கடின உழைப்பு சாரை கொண்டு வந்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மஞ்சு மேடம். அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அது மாதிரி நம்ம போய் சில நேரத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் சில விஷயத்தை தட்டி கேட்டால் தான் சில விஷயங்கள் மாறும். நன்றி. முத்துலட்சுமி மேடம் திருப்பி கை வச்சுக்கிறீங்க. பழைய கையா புதிய கையா? புது கைதான் சார். ஒரு பாயிண்ட ஷேர் பண்ணோன்னு இவங்க ஜெகநாதன் சார் நீங்க 2 பேருமே சொன்ன மாதிரி எனக்குமே அது தோணுச்சு. நம்ம ஏன் இனிமே நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ட்டு. ஏன்னா இப்ப கோவிட் டைம்ல நான் ரீசெண்டா அந்த வேக்சினேஷன் போடுறத பத்தி பார்க்க போனேன். அதுக்கு அங்கதான் போய் போடணும் அப்படின்னு சொன்னப்போ நாங்க அங்க போய் அப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இங்க ராயப்பேட்டா ஜிஹெச் போய் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலான்னு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி ரொம்ப ரொம்ப நீட்டா ஒரு டீசென்ட் அவ்வளவு அழகா இருந்தது. ஏன் அப்ப எனக்கு தோணுச்சு, அப்பவே எனக்கு மனசுல ஏன் யாருமே இங்க வரமாட்டேங்கிறாங்க, எல்லாமே பிரைவேட்க்கு போறாங்க அப்படி சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அழகா மெயின்டைன் பண்றாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் இதுவும் இல்லாம ஒரு ஹியூமன் இதுவோட தான் அங்க எல்லாமே நடந்துக்கிறாங்க. அப்ப ஏன் வந்து நம்ம ஏழைகள் தான் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? நம்மளும் ஏன் அங்க போக கூடாது? பணம்ங்கிறத தாண்டி நம்ம உயிருக்கு சேஃபான இடம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. சோ அதனால உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சும்மா ஒரு ஷேர் பண்ணலான்ட்டு. எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போலாமா? எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மாதிரி நல்லா தானே ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அது மட்டும்தான். நான் என்னோட ஃபாதர்ல கூட்டு போறப்ப தெரியறது. ஆனா வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அதனால அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்ட்டு. ஆனா அவர் அங்கேயே இருந்து சர்வீஸ் பண்ணதால அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததால சீக்கிரம் பார்த்துட்டு வந்தோம். பட் இருந்தாலும் கூட அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் நல்லா தான் ட்ரீட் பண்றாங்க. நிறைய வார்டுக்குள்ளெல்லாம் நான் நுழைஞ்சு வரும்பொழுது எல்லாமே நல்லதான் நடக்குது. என்ன கொஞ்சம் நமக்கு பொறுமை இருந்தா ப்ராப்ளம் இருக்காது. அந்த பொறுமையை தான் நம்ம கடைபிடிச்சா நல்லா இருக்கும். மற்றபடி ஒண்ணும் இல்லை. கரெக்ட் சார். இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு வந்து ஒரு பேஷண்ட்ட அட்மிட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து அடுத்த பேஷண்ட்டுக்கு பெட் வேணும். சோ அதனால அனாவசியமா தேவையில்லாம ஒரு பேஷண்ட்ட உள்ள வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா அனுப்பிடுவாங்க. ஆனா பிரைவேட்ல வந்து பில்லுக்காகவே நம்மள உள்ள வச்சிருப்பாங்க. இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு ஃபேக்டரும் எனக்கு மனசுல தோணுச்சு. அதான் சார் சொல்றதுக்கு. தேங்க்யூ சார். நன்றி மேடம். ஆக்சுவலி என்னன்னா இது ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்னன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இப்படி தான் பண்ணுவாங்க, ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. எக்ஸம்ஷன் நிறைய இருக்கு.
நீங்க சொன்னதுல சான்ஸ் நெறைய இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் ஈவன் என்எல்சி ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட, அதுலயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காம வெளியில போய் பிரைவேட்ல எடுக்கிற நெய்வேலி ஆள்லே நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட 38 வருடமாக என் குடும்பத்தில இருக்கிற அனைத்தும் நெய்வேலி மருத்துவத்தில தான் நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நெறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாரி பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா படிச்சவங்க, நல்ல திறமையா இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து டேலண்டட் பெர்சன் தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அதில மனித நேயமும் கொஞ்சம் இருக்கிற டாக்டரா இனங்கண்டு அவங்கள பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம. தேங்க் யூ. அருமையான ஒரு எல்லாருமே சிந்திக்க தோன்ற ஒரு நிகழ்வா இருந்தது. இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறேன். வேற யாராவது அவங்க கூகுள் லைன்ல இருக்காங்களா? உங்க சன் இருக்காங்களா மேடம்? இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஃபீட்பேக் குடுக்க சொல்லலாம். சார் அவங்களுக்கு நைட்டு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போனாலும் போயிருப்பாங்க. சரி பரவால்ல. அன்டைம். பரவால்ல மேடம். ஓகே. லட்சுமி நாராயண் சார் கை வைத்திருக்காங்க பேசுங்க. ஹலோ. லட்சுமண் சார் பேசுங்க சார். சார் அனைவரும் காலை வணக்கம் சார். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு கோமலி ஆயிருப்பேன், ஏமாளி ஆயிருப்பேன். ஆக்சுவலாக இந்த லிங்க் வந்து ஓப்பனே ஆகலை. முதல்ல ஒரு கால் மணி நேரம் நானும் தடவி வேற லிங்க்ன்றத அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக நடந்த ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபுக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி திருச்சியில் சாதாரண ஒரு வாமிட் டிசென்ட்ரிக்காக போய் அட்மிட் பண்ணேன். ஆக்சுவலாக எமர்ஜென்சி வார்டில் வித்தின் 1 டேல வந்து அவங்கள அன்கான்ஷியஸ் ஆக்கி வெண்டிலேட்டர் வரைக்கும் கொண்டு போய் போட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காரணம் சொல்லலை. கரெக்ட் சண்டை போட்டு தான் நான் வெளில வந்தேன். வெளில வந்து இப்போ அவங்கள காப்பாற்றி இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ இது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி பைபாஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் சென்னையில் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ தங்கம் சார். இவன் தான் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட அருமையாக பார்த்துட்டாங்க. என்ன வித்தின் 4 டேஸில் வந்து பைபாஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அதனால் நம்மளோட டைம் ஒன்று சொன்ன மாதிரி கடவுள் இது அருள் நமக்கு. இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் கெட்ட ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆக்சுவலாக ஸோ என்னென்னா இது அவங்க வந்து அந்த கார்பரேட்டுக்கு செக்டாருக்குள்ள வேலையை பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோதான். சரி டாக்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவலி தே ஆர் குட். ஆக்சுவலி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் சொல்லி, ஆனால் தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க. அவ்வளோதான் அவங்க. ஸோ இது மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கும்போது அவங்களே எங்கேருந்து வெளில வந்துடணும். நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. நம்ம நல்லா அருமையான இது இன்னைக்கு டாபிக் பேசினா மேடம். மிஸ் பண்ணிருப்பேன் இன்னைக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. மனித நேயம், லக்கு எல்லாமே இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த 10 நிமிஷம் முன்னாடி வரதுக்கான கடவுள் அருளும் வேணும் நமக்கு. தேங்க்யூ உங்கள் ஃபீட்பேக்கு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம நற்புலரியில் வந்து லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா நம்ம நற்புலரி உறவுகள் குரூப்பு, நம்ம நற்புலரில் இருக்கிற எல்லா குரூப்லையும் ஒரு லிங்க் நானும் அருணகிரி சாரோ சிவகனி மேடமோ யாரோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்ல கையை பிடிச்சி வந்துட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறேன். சார் எங்க மருமக லைன்ல வந்திருக்காங்க. இது கொடுக்க சொல்லுங்க. டாக்டர் தான் அவங்க. அவங்க ஒரு டாக்டர். பேசுங்க மேடம். நாகல் மேடத்தோட மருமகள் பேசுங்க. ஹலோ. நாங்க 2 பேருமே இங்க இருக்கோம். நானும் கோகுல் லைன்ல இருக்கேன். ஆமா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பீச்சு. நீங்க எவ்வளோ போராடி வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஸ்பீச் இல்லை. பட் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மம்மி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கும் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேச விரும்புறேன். ஒண்ணு, அவங்களோட டாட்டர் இன் லாவா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அண்ட் அவங்கள மீட் பண்ண டைம்ல இருந்தே ஷி ஹஸ் பீன் மை பிக்கெஸ்ட் மோட்டிவேட்டர். எங்க அம்மாவே என்னை கூப்பிட்டு, நான் சொல்ற பேச்சு கேட்காம இருந்தாலும் அவங்க சொல்ற பேச்சை நீ கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னே நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, ஒரு டாக்டரா ஐ எம் ரியலி அஷேம்ட் டு அட்மிட் தட் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சாதாரணமா இப்பெல்லாம் நடக்குதுங்கிறது நான் கேள்விப்படுறேன். அண்ட் ஐம் ரியலி அஷேம் டு அட்மிட் தட். ஆனா முக்கியமான விஷயம் மற்ற டாக்டர்ஸ் கிட்டயும் நான் ஷேர் பண்ண வேண்டியது, மெடிசனை ஒரு பிஸ்னஸா ப்ரொஃபஷனா ஃபர்ஸ்ட் பார்க்காம
ஒரு ஹியூமானிட்டேரியனா எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிசின் ரைட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டு ட்ரீட் சம்ஒன், டு ஹெல்ப் சம்ஒன் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது அவங்கள ஒரு டிசீஸா பார்க்காம, அவங்கள ஒரு ஹியூமனா, ஒரு மனுஷனா பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். நீங்க ஒரு சிறந்த டாக்டரா இருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு மனிதாபிமானம் இருக்கிற ஒரு பர்சனுடைய மருமகள், நல்ல மனிதாபிமானம் இருக்கிற கோகுலோட மனைவி. நீங்களும் ஒரு அருமையான ஒரு டாக்டரா இருந்து நிறைய சேவைகள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ கோகுல், ஜாயின் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. முடிஞ்சதுன்னா ஆனால் மிட் நைட்டாக இருக்கும் உங்களுக்கு, தேங்க்யூப்பா. அதனால வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு 2 பேருக்குமே நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ மா. தேங்க்யூ மேடம். சிவகனி மேடம் தேங்க்யூடா. வாங்கோ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேம் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பாட்டு பாடின வைப் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி உங்களோட குரலில் வந்து அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு உணர்வு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு உங்களோட ஸ்பீச்சில் எது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஆனால் எதுவுமே மிஸ்ஸிங் இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆரம்பிக்கும்போது அந்த நம்பிக்கை நம்ம எதுக்கு நம்ம வந்து ஒருத்தங்க ஒரு நம்புறனால தான் வந்து அவங்கள மதிச்சு அவங்களுக்கான அந்த வேலையை வந்து கொடுப்போம். ஸோ அந்த பொறுப்பு, நம்பிக்கை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா அந்த முடிவு வெற்றி அப்படிங்கிறத நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் இல்லையா? அந்த வெற்றியை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா அந்த நீயா நானா ஷோ பத்தி சொல்லும்போது வாழ்க்கையில என்ன தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த தேடல் அதுல இருந்துச்சு. ஸோ அந்த தேடல் தேடும்போது அதுல வரக்கூடிய ஏமாற்றம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. அதை தாண்டி அதுல என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களும் நம்ம அதுவே ஏமாற்றுறதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டி விஷயத்த சொல்லும்போது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற அந்த மனிதம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல நம்ம என்ன வாழ்க்கை பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க கொடுத்தீங்க. அதை தாண்டி இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்னன்னா பொருள், பதவி இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அந்த பொருளுக்கா பொருள் நம்மகிட்ட வந்துச்சுன்னா, அந்த பொருள எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்து சொன்னீங்க. அதை தாண்டி அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து வெறும் பொருள வச்சுட்டே நம்ம எல்லாத்தையும் பண்ணிற முடியுமா? அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதை தாண்டி பொருள்னால நம்ம இப்ப அடையக்கூடிய விஷயங்களும் ஏராளம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அனுபவம் அப்படிங்கிற விஷயம் உங்களோட லைஃப்லயும் நடந்துச்சு. அதை தாண்டி நெறைய விஷயங்கள அனுபவத்துக்கு நீங்க கோடிட்டு காமிச்சீங்க. அதுக்கப்புறம் ஏக்கம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஏக்கம் எப்படின்னா, இது எல்லா விஷயத்துலயும் இருக்கும். அத வந்து கொண்டு வந்து சொன்னீங்க. அப்புறம் பாசம் அது வந்து அந்த அம்மாகிட்டயும் உணர முடிஞ்சுது. ஏன்னா, பேர் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேர் சொல்றதுக்கு தான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர கூட அந்த அம்மா அந்த இடத்துல சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு அவங்க ஒரு உணர்வ மதிக்கிறது அங்க தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த விட்டு குடுக்குறது அப்படிங்கிற விஷயம். அது ரொம்பவே ஒரு இடத்துலயுமே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் ஒரு இடத்துலயுமே அந்த வியப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம தேடல் இருந்தாலும் கூட, அது எந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அந்த தேடலை தாண்டிய தெளிவு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. நம்ம தெளிவு அப்படிங்கிறத சொல்லும்போது, நம்ம அந்த தெளிவினால கிடைக்கக்கூடிய வெளிச்சம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு உங்களோட ஹிஸ்டரிய கேட்கும்போது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன்னா அந்த ஸ்பீச்ல வந்து ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணியிருப்பீங்களா? அப்படின்னா எல்லா உணர்வுகளுமே அதுல கலந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்ல உரை குடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். நான் வந்து என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நம்மளுக்கு இப்ப நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, அந்த ஹெல்ப் வந்து நான் நெனச்சா பண்ண முடியாது. அது கடவுள் வந்து அத எனக்கு ஏற்படுத்தி குடுத்தா மட்டும் தான் அந்த ஹெல்ப்ப வந்து பண்ண முடியும். ஸோ கடவுள் நம்மளுக்கு குடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அத நம்ம மிஸ் பண்ணாம செய்யறது நம்மளோட கடமையா எடுத்து செய்யணும். அதுதான் எல்லாருமே வந்து திங்க் பண்ணணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க. நெறைய பேர் வந்து அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் வந்து 2 சைடுமே இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பிளஸ்ஸ வந்து நெறைய பேர் கோடிட்டு சொன்னீங்க. நம்ம ஒரு பேஷண்டோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும். அத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது மேம். அப்புறம் இன்னைக்கு வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி எல்லாரும் சொன்னீங்க. எல்லா கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே குவாலிட்டி சர்டிஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, குவாலிட்டி புரோகிராம்ஸ்லாம் நெறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து குவாலிட்டி
பியூப்பிள்ஸ் எல்லாம் நிர்ணயிச்சு அதெல்லாம் வந்து நல்ல தரம் உயர்ந்த ஹாஸ்பிட்டல்ஸா தான் இப்ப எல்லாமே ஆக்கணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இதுல 2027ல பார்த்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு இருக்கணும் அப்படிங்கிறத நார்ம்ஸ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில நானும் ஒரு மெம்பரா வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு பேசுறதுக்கான இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி மேம். இது தூண்டின இந்த மாரி பேசுறதுக்கு உங்க உரையும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் மேம். இறையருள் நிறையட்டும். தேங்க் யூ சார். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி ISO 9000 சர்டிஃபிகேட்டா இருக்கணும்னு முனைப்பு பண்றாங்களா? என்ன 2027க்குள்ள ஏதோ ஒன்று சொன்னீங்களே? நன்றி மேடம். ஆக்சுவலி என்னன்னா, நர்ஸு சம்பந்தமான பெரிய குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நம்ம யாருமே முன்வைக்கல. பட் டாக்டர்கள் மேல குற்றச்சாட்டுகள் கூட அவங்களோட சூழல் அப்படிதான் எடுக்கணும். நன்றி. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? உண்மைதான். இன்கால் மெசேஜஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா படிங்க. ஓகே சார். ரமேஷ் ராஜு சார் வந்து வெரி ஹாப்பி நட்புலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மில்டன் ராஜ்சேகர் சார் கிரேட் மெசேஜ் மேடம், மெமரபிள் டே, வேர்ல்டு புக் டே வாழ்க அப்படின்ட்டு இருக்காங்க. ரமேஷ் ராஜு சார் வண்டர்ஃபுல் செஷன், லாட்ஸ் ஆஃப் ட்ரூ இன்சிடென்ட்ஸ், வாழ்க வளமுடன். அருணகிரி சார் வந்து நம்மளோட செஷன் அப்படின்னு நம்ம தொகுத்து சொல்லியிருக்கார். வாழ்க்கை ஒரு மேடை, நாம் நடிப்பவர்கள் அல்ல, நம்மை நாமே உணர்ந்தால்தான் உண்மையான வாழ்வு. ஆர் வி லிவிங் ஆர் ஜஸ்ட் ஆக்டிங்? அன்புடைய நட்புலரி உறவுகளே, இன்றைய 1208 நாள் நிகழ்வில் முத்தமிழ் வித்தகர் திருமதி நாகவல்லி அவர்கள் அளித்த உரை ஒரு சொற்பொழிவு மட்டுமல்ல, ஒரு உணர்வு அதிர்ச்சி. அறிவில்லாதவர் திருக்குறள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற கருத்தை எடுத்துக்காட்டி இன்றைய சமூகத்தில் நீதி இருட்டில் மறைந்து விடும்போது நாம் எங்கே நிற்கிறோம் என்று சிந்திக்க வைத்தார். ஒரு காலத்தில் காமராஜர் ஆட்சி பொற்காலம், இன்று ஒவ்வொரு ஆண்டுகளும் தேர்தல். ஆனால் நம் மனதில் ஒரு கேள்வி, நாம் வாக்காளர்களா அல்லது ஏமாளிகளா? வாழ்க்கையே வேஷம்தான். அது ஒரு பாடல் இல்லை, இன்றைய நிஜம். இன்றைய சமுதாயத்தில் பிடிச்சது வாழ்ந்தோம், இப்ப பிடிக்கலைன்னா பிரியலாம் என்ற மனநிலை உறவுகளை ஒரு விளையாட்டாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமிடம்தான், வேறு என்ன? இந்த ஒரு வரி நம் காலத்தின் கண்ணாடி. வாழ்க்கையில் நான் சந்தித்த சிரமங்கள், மருத்துவத்துறையில் நடந்த அனுபவங்கள் நம்மை ஒரு கேள்விக்கு கொண்டு செல்கிறது. மனிதன் உயிரா அல்லது ஒரு பரிசோதனையா? ஆனால் அதே நேரத்தில் ரமேஷ் ஐயா போன்ற நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள், அதுவே நம்பிக்கையின் ஒளி. ஏமாளியாக இருப்பதை விட அறிவுடன் வாழும் கோமாளிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. நாம் மாற்றம் எதிர்பார்க்க வேண்டாம், நாமே மாற்றமாக மாற வேண்டும். வாழ்க்கையே விழித்திருந்து வாழுங்கள், இல்லையெனில் அதுவும் ஒரு நாடகமாக ஆகிவிடும் அப்படின்னு அருணகிரி சார் அவர் அந்த உரைக்கான பின்னூட்டத்தையும் ரொம்ப அழகா எழுத்திருக்காங்க. அடுத்தது குமார் கேசவன் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மருத்துவமனையில் நடக்கும் மோசடிகளை உங்கள் அனுபவத்தோடு சொன்னது நெஞ்சை தொட்டது. இறைவன் அருளால் தங்கள் கணவர் நலமானது மிக்க மகிழ்ச்சி. அருமையான பேச்சு நாகவல்லி அம்மா அவருக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். நிதர்சனமான மனதை தொடும் உரை. குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் கூறுவது போல, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் கொண்ட நோயாளன் என்பது போல் ஒரு காலத்தில் மருத்துவர்கள் கடவுளோடு ஒப்பிட்டார்கள்.
ஆனால் இன்று சில அனுபவங்களை நினைத்து பார்க்கும்போது அந்த உயர்ந்த நிலை மங்கி போனது போல் தோன்றுகிறது. இதை நினைத்தால் நெஞ்சு வலிக்கிறது. இதற்காகவா நம் தியாகிகள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. உங்கள் கணவர் பிழைத்தது இறையருளும் அதே நேரத்தில் உங்கள் மனத்துணிவும் சேர்ந்த ஒரு அரிய வரம். விழித்துக் கொண்டவர்களே பிழைத்துக் கொள்கிறார்கள் என்பதையும் இது உணர்த்துகிறது. இது போன்ற ஆழமான சிந்தனையை பகிர்ந்ததற்கு பாராட்டுக்கள். சார், இன்கால் மெசேஜஸ் ஓவர் சார். தேங்க்யூ சார், படித்ததற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நன்றி சிவகன்யா மேடம், அருமையான இன்கால் மெசேஜஸ் படிச்சிங்க. இப்போதைக்கு நம்ம நாகவல்லி மேடத்துடைய ஏற்புரை வாங்க, உங்களோட ஒரு நிமிட ஏற்புரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த என்னுடைய உரையை மனதார ஏற்று வாழ்த்துக்கள் வழங்கியும் என்னை ஊக்கப்படுத்தியும் மேலும் பின்னோட்டம் வழங்கிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இன்கால் மெசேஜ்ல வாழ்த்துக்கள் அனுப்பிய, என்னை பாராட்டியும் என்னை ஊக்குவித்தும் பேசிய அனைத்து, எழுதி அனுப்பிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லணும். ஏன்னா எல்லா டாக்டர்களும் கெட்டவங்களோ இல்ல சரியா பார்க்க மாட்டாங்களோன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நான் இதுவரைக்கும் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே காட்டல. எல்லாமே எங்க என்எல்சி ஹாஸ்பிட்டல்ல தான் நான் ட்ரீட்மெண்ட்டே இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். தலைச்ச குழந்தை பெண் அம்மா வீட்டுலதான் பிறக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட 2 குழந்தைகளுமே இந்த எங்க என்எல்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நார்மல் டெலிவரி, 2 குழந்தைங்களும் அங்கதான் பிறந்தாங்க. அது போல உயர்ந்த டாக்டர்களும் இங்க என்எல்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். அது மறுக்க முடியாத உண்மை. ஒரு சில டாக்டர்கள் செய்யற தவறுகள்னாலதான் இது மனசு பாதிக்கிற மாதிரி அமையுது. நம்மளுடைய சூழ்நிலையும் அது காரணம். கடவுள் சித்தம் நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் நான் மனசார வேண்டிக்கிறேன். அனைத்து அன்புறவுகளுக்கும் நன்றி மேடம். அருமையான ஒரு உரை இன்னைக்கு கொடுத்து சென்றிருக்கிறாங்க. ஏமாலை டு கோமாலையில் பல அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மிக ஆகாது. அது மாதிரி இன்று உலக புத்தக தினம், ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள். நன்றி மேடம். அருமையான உரை நிகழ்ச்சி சென்ற நாகவல்லி மேடம் அவர்களுக்கு நன்றி. இந்த வரை பொறுமையாக இருந்து, ஒரு எலெக்ஷன் டேட்டில் கூட பொறுமையாக இருந்து ஃபீட்பேக் வழங்கிய அனைவருக்கும், வேலை நிமித்த காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்றைய உலக புத்தக தினம், ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் மற்றும் நாள் இன்னைக்கு. அது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய ஜனநாயக கடமையை செலுத்துகிற ஒரு நாள். ஸோ நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று கூறி நாளை வேறு ஒரு ஆளுமையிடம் சந்திப்போம். அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் நெய்வேலி ரமேஷ். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் நாகவல்லி. தேங்க்யூ சார். அனைவரும் இவ்வளவு பொறுமையாக இருந்து என் உரையை கேட்டதற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம். தொடர்ந்து உங்களோட உரைகளை மாசமாக எதிர்பார்க்குறோம். நிறைய பண்ணுங்க.